ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இது மாசி மாதத்தில் வர முதல் வெள்ளிக்கிழமைங்க. காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு சின்ன மாற்றம் பண்ணியிருக்கேன். இங்கே வந்து ராதாகிருஷ்ணர் சிலை இருக்கும் இந்த சிவலிங்கத்துக்கு பக்கத்தில். அது இந்த இடத்துல மாற்றி வச்சுருக்கேங்க. அதாவது பெருமாளுக்கு பக்கத்தில் ராதாகிருஷ்ணர் சிலையை வச்சுட்டு வேல் முருகருக்கு முன்னாடி வச்சுருப்பேன். இப்போ வேலை முருகருக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கேங்க. எப்பயுமே முருகரோட வேல் அவரோட ஹைட்டு கம்மியாக இருக்கணும்னு சொல்லுவாங்க. அதனால் முருகரை ஒரு ஸ்டாண்டை போட்டு வச்சுருக்கிறேன். வேலை கீழே ஒரு தட்டு வச்சு தட்டு மேலே வேல் வச்சுருக்கேங்க. நேற்று வியாழக்கிழமை குபேர பூஜ்யம் வளர்பிறை சஷ்டி பூஜ்யம் பண்ணேங்க. நேற்று எல்லா தெய்வங்களுக்கும் பன்னீர் ரோஸ் வச்சுருந்தேன். அது கொஞ்ச நேரம் தாங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், அதுக்கப்புறம் அப்படியே வாடிடும். இன்றைக்கி காலையில் பன்னீர் ரோஸ் கொஞ்சமாக இருந்தது, அதை வச்சுட்டு சாமந்தி பூவும் இந்த குட்டி ரோஸ் இருக்கும் பார்த்திங்களா, அதை வச்சு இன்றைக்கி பூஜை அறையை அலங்காரம் பண்ணி வச்சுருக்கிறேன். தீபம்லாம் ஏற்றி வச்சுருக்கேங்க. கரெக்டாக 6 to 7 சுக்கிர ஓரையப்போ சுக்கிர தீபம் ஏற்றலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். மகாலட்சுமி தாயாரை கீழே இறக்கி வச்சு அவங்களையும் பூக்களால் அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேங்க. நெய்வேத்தியமாக பால் வச்சுருக்கிறேன், நிறைய கல்கண்டு போட்டு பால் வச்சுருக்கிறேன். தீபத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. நெய் தீபம் 2 நெய் தீபம் மஞ்சள் கலர் திரி போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ அந்த தட்டுக்கும் ஒரு தட்டு மேலே தாங்க வச்சுருக்கேன். அந்த தட்டுக்கும் ஒரு பூ வச்சுட்டு நம்ம தீபம் ஏற்றிக்கலாங்க. பண வரவிற்கான வெள்ளிக்கிழமை ஏற்ற வேண்டிய தீபம் ரொம்ப எளிமையான தீபம் தாங்க. ஒவ்வொரு அகல் விளக்குலேயும் 2 கல்கண்டு சுக்கிர பகவானுக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. நீங்கள் தொடர்ந்து ஒரு 5 வாரம் நீங்கள் இந்த மாதிரி ஏற்றி பாருங்கள், உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியுங்க. ஆனால் கண்டிப்பான முறையில் சுக்கிர உரையில் தாங்க இந்த தீபத்தை ஏற்றணும். மகாலட்சுமி தாயார் அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வர்றது வெள்ளிக்கிழமை. அதே போல் வெள்ளிக்கிழமை பூஜை அப்படின்னாலே ஞாபகத்துக்கு வர்றது மகாலட்சுமி தாயார். இந்த 2க்கும் அத்தனை ஒரு நெருக்கமான தொடர்பு உண்டுங்க. அதே போல் சுக்கிர வசியம் ஏற்பட செய்ய வேண்டிய பூஜைகளையும் வெள்ளிக்கிழமையில் தான் பெரும்பாலானோர் செய்கிறாங்க. பணத்தை அருளக்கூடிய சுக்கிர பகவானுக்கு அதிதேவதையாக விளங்குபவர் தான் இந்த மகாலட்சுமி தாயார். இத்தனை அம்சங்கள் நிறைந்த வெள்ளிக்கிழமையில் நாம் செய்கிற ஒவ்வொரு காரியங்களும் நம்முடைய குடும்பத்தை பல மடங்கு செல்வ நிலைக்கு உயர்த்தி செல்வோம் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. அப்படியான வெள்ளிக்கிழமையில் சுக்கிர ஓரையில் நம் வீடு வலம் பெற ஏற்றக்கூடிய இந்த எளிமையான தீப வழிபாடு எல்லாருக்கும் மிகவும் பயனுள்ளதாக இருக்குங்க. எளிமையான வழிபாடு தாங்க இது. ஒரு தீபமாவது நெய் தீபம் ஏற்றணும், ஒரு தீபத்துக்காவது நெல்லெண்ணெய் தீபம் போட்டுக்கலாங்க. முடிஞ்சால் 2 தீபத்தையும் நெய் தீபமாக ஏற்றுறது ரொம்ப ரொம்ப விசேஷங்க. இப்போ நெய்வேத்தியமாக வெத்தலை பாக்கு, வாழைப்பழம், ஒரு கிளாஸ் பால், பழங்கள், நம்ம வீட்டில் என்ன பழங்கள் இருக்கோ அந்த பழங்களையும் வச்சுக்கலாங்க. இன்றைக்கி அப்படி தான் நானும் வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் மகாலட்சுமி தாயாரோட அஷ்டோத்திரம் அதை சொல்லி நம்ம பூக்களால் மகாலட்சுமி தாயாரை அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. எத்தனை தரம் அப்படின்றது உங்களுடைய டைமுக்கு பொறுத்த மாதிரி. நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்களா இருக்கலாம், அதனால் ஒரு 27 முறையோ, உங்களுக்கு வீட்டில் தான் இருக்கிறீங்க அப்படின்னா 108 முறை கூட அஷ்டோத்திரம் மகாலட்சுமி தாயார் பேரை சொல்லி அஷ்டோத்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணிக்கலாங்க. அதோட நான் ஒரு பவுலில், அதாவது வெள்ளிக்கிழமத்தில் கொஞ்சம் காசு போட்டு வச்சுருக்கேன் இல்லைங்களா, அதுக்கு வெள்ளிக்கிழமை குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிக்கிறேங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பூக்களால் அர்ச்சனை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் குங்குமத்தால் மகாலட்சுமி தாயாருக்கும் இந்த காசுக்கும் 90 நாள் நம்ம இதை செஞ்சுக்கிட்டே வரும்போது நல்ல தன வசியம் உண்டாகும். நான் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரேங்க. நீங்கள் எத்தனை பேர் செய்கிறீங்க அப்படின்னு எனக்கு சொல்லுங்கள். அதோட இன்னொரு விஷயமா சொல்கிறேன் பாருங்கள். இந்த சுக்கிர ஓரையில் வெள்ளிக்கிழமையில் தீபம் ஏற்ற முடியாதவங்க, உங்களுக்கு அப்போது வேலை இருக்குது, நம்ம அவசரமாக கிளம்புறோம், நாங்கள் அந்த டைம் தான் எங்களுக்கு, இந்த டைம் கிளம்புனா தான் நாங்கள் வேலைக்கு போக முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பிரம்ம முகூர்த்தத்தில் நீங்கள் தீபம் ஏற்றுங்க. எப்பவுமே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றும் போது வீடு சுபிக்ஷமாக மாறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. பிரம்ம முகூர்த்தத்தில் தீபம் ஏற்றப்படும் வீடு எந்த நாளும் வீணாக போகாது அப்படின்ற கூற்றும் எல்லாரும் அறிஞ்ச ஒன்று தாங்க. அதை போல தாங்க இந்த தீப வழிபாட்டு முறையும். வெள்ளிக்கிழமை காலையில் எல்லார் வீட்டிலும் பூஜை அறையில் தீபம் ஏற்றுவோம். அப்படி ஏற்ற தீபத்தை 3ஆக ஏற்றினங்க. அந்த தீபம் நெய் தீபமாக இருக்கிறது ரொம்ப கட்டாயம். முதலாவது தீபத்தை வீட்டோட நிலவாசுக்கு வெளியில் வச்சு ஏற்றுங்க. அடுத்த தீபத்தை சமையல் அறையில் ஏற்றுங்க. 3ஆவது தீபத்தை பூஜை அறையில் ஏற்றுங்க. இந்த 3 நெய் தீபமும் குறைந்தது 1 மணி நேரமாவது எரியணுங்க. இந்த தீப சுடரானது கிழக்கு முகமாக பார்த்து எரியணுங்க. இந்த தீபத்தை வெள்ளிக்கிழமை தோறும் தொடர்ந்து ஏற்றி வர வீட்டில் சகல ஐஸ்வர்யங்களும் நிலைச்சிருக்கும் அப்படின்றதோட பணம் சேர்ந்து கொண்டே போகும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இப்போது இந்த தீபம் ஏற்றுறவங்க, பிரம்ம முகூர்த்த தீபம் ஏற்றுறவங்க இந்த சுக்கிர தீபம் ஏற்றலாமன்னா கண்டிப்பாக ஏற்றலாங்க.
பிரம்ம முகூர்த்தத்துலேயும் நீங்கள் தீபம் ஏற்றலாம், சுக்கிர உரையிலும் தீபம் ஏற்றலாம். இது வந்து ரெண்டும் ஏற்றினா ரொம்ப விசேஷம். இல்லை ஒன்று தான் ஏற்ற முடியும் அப்படின்றா ஒன்றாவது ஏற்றலாங்க. ரெண்டுத்துக்குமே சமமான பலன் கிடைக்கும். ரெண்டுமே செய்யும்போது இன்னும் நமக்கு அதிகப்படியான பலன், அதாவது 2 மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். நம்ம வீட்டில் தான் இருக்கிறோம், ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறோம் அப்படின்னா இந்த 2 தீபத்தையும் வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் ஏற்றி பாருங்கள். நம்முடைய வெள்ளிக்கிழமை பூஜை வழிபாட்டுகளோடு சேர்த்து இந்த தீப வழிபாட்டு முறையும் செய்யும்போது நம்முடைய வீடு செழிப்பாக மாறும் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லைங்க. இப்போ வந்து குங்குமத்தாலையும் அர்ச்சனை பண்ணிக்கணுங்க. அதாவது வந்து ஓம் அஸ்வத் வஜாய வித்மகே தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். இது வந்து சுக்கரனோட காயத்ரி மந்திரம். இதை வந்து நீங்கள் ஒரு 9 தரம் அப்படி இல்லைன்னா 11 தரம் சொல்லிக்கலாங்க. அதோட மகாலட்சுமியோட அஷ்டோத்திரம், இல்லை வந்து காயத்ரி மந்திரம், மகாலட்சுமி காயத்ரி மந்திரம், இந்த மாதிரி உங்களுக்கு என்ன தெரியுமோ அதை நீங்கள் சொல்லலாம். எதுவுமே தெரியல அப்படின்னா ஓம் மகாலட்சுமியே நமக, ஓம் தனலட்சுமியே நமக, ஓம் தானியலட்சுமியே நமக அப்படின்னு கூட நீங்கள் சொல்லி உங்களுக்கு எத்தனை தரம் சொல்ல முடியுமோ அதாவது அவங்களுடைய டைமை பொறுத்ததுங்க. அந்த மாதிரி சொல்லிக்கலாம். நெய்வேத்தியமும் நான் எல்லா தெய்வங்களுக்கும் காமிச்சிட்டேங்க. நம்ம இந்த கல்கண்டு தீபம் வந்து வீட்லேயும் ஏற்றலாம், கோயிலில் போயும் ஏற்றலாங்க. கோயிலில் போயிட்டு சுக்கிர பகவானுக்கு 2 அகல் விளக்கில் கண்டிப்பான முறையில் நெய் தாங்க போடணும். நெய் போட்டு ஒவ்வொரு அகல் விளக்குலையும் 2 கல்கண்டு போட்டு இந்த தீபத்தை ஏற்றும் போது குடும்பம் சுபிக்ஷமாக இருக்குங்க. நல்ல பணவரவு இருக்கும், கணவன் மனைவிக்குள்ளே நல்ல ஒரு ஒற்றுமை இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இந்த தீபத்தையும் தொடர்ந்து 9 to 11 வாரங்கள் ஏற்றணுங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப பலன் தரக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரங்க இது. அதோடு சேர்த்து இன்றைக்கி வந்து கிருத்திகை, நேற்று வந்து சஷ்டி, இன்றைக்கி வந்து கிருத்திகைங்க. முருகருக்கு ரொம்ப உகந்த நாள். நேற்றே நான் அபிஷேகம் முருகருக்கெல்லாம் பண்ணதுனால இன்றைக்கி அபிஷேகம்லாம் பண்ணலாங்க. அலங்காரம் மட்டும் பண்ணி வச்சுருக்கிறேன். கந்த சஷ்டி கவசம் ஒரு தரம் தாங்க சொல்ல முடிஞ்சது, ஒரு தரம் சொல்லிக்கிட்டேன். அதோட 6 முகம் அருளிடம் அனுதினமும் 7 முகம், இது வந்து எத்தனை தரம் சொன்னான்னு எனக்கு தெரியாதுங்க, நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதோட ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, சடாட்சரனே, என் நாவிலும் மனதிலும் நின்று காக்க ஓம் ஹைம் ரீம் வேல் காக்க ஸ்வாகா. நீங்கள் எந்த ஒரு விஷயமா வெளியே போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லிட்டு போயிட்டு பாருங்கள். கண்டிப்பான முறையில் நீங்கள் போகிற காரியம் ஜெயம் உண்டாகுங்க. அந்த வேல் வந்து நம்ம காப்பாற்றும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இதையும் நான் எங்கே போனாலும் இந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டு போகிறேன். நீங்களும் சொல்லி பாருங்கள், நல்ல பலன் கிடைக்குங்க. இன்றைக்கி வந்து முருகர் வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு, சுக்கிர பகவான் வழிபாடு, இப்படி எல்லா வழிபாடுமே காலையில் 7 மணிக்கெல்லாம் எனக்கு முடிஞ்சிடுச்சுங்க. அதோட தொடர்ந்து நான் ஒரு 3 நாட்களாக காலையில் பிரம்ம முகூர்த்த வேலையில் கல்லுப்பு பரிகாரம் செஞ்சுட்டு வரேங்க. அதாவது காலையில் எழுந்திரிச்சு குளிக்க முடிஞ்சால் குளிக்கலாம், குளிக்க முடியலனாலும் பரவாயில்லைங்க. பல் தேய்ச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு பூஜை ரூமில் தான் இதை செய்யணும் அப்படின்ற அவசியம் கிடையாதுங்க. நம்ம ஹாலில், பால்கனியில், மொட்டை மாடியில் எங்கே வேணாலும் உட்காந்து செய்யலாங்க. நமக்கு முன்னாடி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு 2 கையிலும் 2 கைப்பிடி அளவு உப்பு எடுத்து நல்லா அழுத்தி பிடிக்கணுங்க. உப்பு வந்து நல்லா ஊனணும் நம்ம கையில். அந்த மாதிரி ஊனும்போது நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கும் குலதெய்வத்துக்கும் நம்ம இஷ்ட தெய்வத்தையும் வணங்கிட்டு ஏதாவது ஒரு கோரிக்கையை மனசில் நினச்சிட்டு இந்த கல்லுப்பை வச்சு இது எனக்கு நடக்கணும், நடந்து முடிஞ்சிட்டா உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீலை வந்து நல்லா ஃபீல் பண்ணிக்கோங்க. இப்போ ஏதோ ஒரு விஷயம் நினைக்கிறீங்க, அந்த விஷயம் உங்களுக்கு நடந்துட்டால் நீங்கள் எந்த மனநிலையில் இருப்பீங்களோ அந்த மனநிலைமையை மனசுக்குள்ளே கொண்டு வந்துட்டு அப்படியே ஒரு 5 நிமிஷம் to 10 நிமிஷம் வச்சுட்டு நல்லா வேண்டிட்டு அதுக்கப்புறம் கண்ணை திறந்து அந்த முன்னாடி வச்சுருக்கீங்களா பாத்திரம், அந்த பாத்திரத்தில் அந்த கல்லுப்பு போட்டு நல்லா கரைச்சிட்டு சிங்கில் எதுவுமே ஊற்றிடுங்க. 11 நாள் தொடர்ந்து செய்யுங்க. நீங்கள் எது நினச்சிங்களோ அது கண்டிப்பாக நடக்குங்க. இதை நான் செஞ்சுட்டு வரேன். நான் என்ன நினச்சேன், எனக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த 11 நாளும் நடுவில் ஒரு நாள் கூட நீங்கள் விட்டு போகக்கூடாது. அதாவது கேப் விடாமல் 11 நாள் தொடர்ந்து செய்யணும். இது முக்கியமான ஒரு கட்டுப்பாடுங்க. நாம் நினச்ச விஷயம் கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு வந்து கேப் இல்லாமல் 11 நாள் நீங்கள் செய்வீங்க. அதை வச்சே நமக்கு இந்த விஷயம் நடக்காது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கலாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் ஒரு சிஸ்டர் எனக்கு அமுச்சு வச்சாங்க. இது வராகியம்மன் கோயிலிருந்து எடுத்த ஃபோட்டோஸ் அப்படின்னு சொல்லி ரொம்ப அழகாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. அதை உங்களோடய ஷேர் பண்ணிக்கிறேங்க. ஒவ்வொரு அலங்காரம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. வராகியம்மனுக்கும் கால பைரவருக்கும் திருமணம் நடந்த கோயில் இது அப்படின்னு சொல்லி எனக்கு அமுச்சிருந்தாங்க. இந்த ஃபோட்டோஸ்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. இன்னொரு எளிமையான ஆன்மீக தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றியே வணக்கமும். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.